தேவன் தங்களுக்கு சொன்ன வார்த்தையை தனக்கென்று எடுத்தவர்கள் சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன், சூப்பர் நேச்சுரல் என்ட்ரி எல்லாம் பிலீவ் பண்ணாங்க. தேவனுடைய வசனத்தை அற்பமாக எண்ணினவர்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். டியர்லி பிலவட், யார் அவங்க வனாந்தரத்தில் மாண்டு போனவங்க? 20 லட்சத்தில் 19,99,998 பேர் வனாந்தரத்தில் மாண்டு போனாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அற்பமாக எண்ணினார்கள். அதே சூழ்நிலை நிமிர்ந்து நின்னாங்க பாருங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொன்னா. ஏன்? யார் சொன்னா? இந்த ஜாஷுவா. யூனோ வை? அவன் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக எடுத்துட்டான். தேவனுடைய வார்த்தை என்ன வந்தது? மோசையோடு இருந்தது போல நானும் உன்னோடு கூட இருப்பேன். தேவனுடைய வார்த்தை என்ன வந்தது? உனக்கு விரோதமாக ஒருத்தனை நிற்க முடியாது. வருவான், ஆனால் நிற்க முடியாது. நோ ஒன் கேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் யூ. இன்னும் தேவனுடைய வார்த்தை என்ன வந்தது? நீதான்ப்பா அந்த கானான் தேசத்தை என் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பா என்று சொன்ன வார்த்தையை அவன் சீரியஸாக எடுத்தாங்க. தூள் கிளப்பிட்டான். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். சூரியனே இங்கே நில்லு, சந்திரனே இங்கே நில்லு. நீங்கள் எந்த வசனம் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறாரு? எப்பா நூற்றுக்கணக்கான வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறாருப்பா. நீங்கள் ஏன் நடுத்தருவில் நிற்கிறீங்க? இது எனக்கு என்று உங்களால் எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் உங்களுடைய தகுதியை நீங்கள் பார்க்கிறீங்க. உங்களுடைய தகுதி உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே வராது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கீழ்ப்படிந்தாரே, அதை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால யூ ஆர் ஆல்ரெடி ஃபுல்லி குவாலிஃபைடு. இதைத்தாங்க சொல்லுது ரோமர் 10:10, ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசையர் 2:10. இதெல்லாம் என்ன சொல்லுது? நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், நீ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், நீ பரிபூர்ணமானவனாய் இருக்கிறாய்ன்னு சொல்லுது. யாருமே சீரியஸாக எடுக்கல. வனாந்திரத்தில் 99.99% வாழலைங்க. அப்படித்தான் இன்றைக்கு சபை காணப்படுது. ஐ மீன் நாட் ரைட். எனக்கு ஃபோன் வருதுங்க. எத்தனை வருஷம் விசுவாசி? 40 வருஷம். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கல. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஏன்? தவறான செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற செய்தியை கேட்கிறீங்க. தேவனுடைய வசனம் உங்களுக்கு வேலை செய்யலை. ரைட்? வாலாகாமல் தலையாக இருப்பாய், கீழாகாமல் மேலாக இருப்பாய். அந்த வசனம்லாம் வேலை செய்யலை. ஏன்? நீங்கள் அந்த வசனங்களை சீரியஸாக எடுக்கலை. ரைட்? அந்த 99.99% வழியில் மாண்டு போனது போல் போகாதீங்க. இன்றைக்கு மனம் திரும்புங்க. தேவனுடைய வசனங்களை சீரியஸாக எடுப்பது எளிது. எப்போ நீ சீரியஸாக எடுப்பா தெரியுமா? என் பிரசங்கத்தை கேளு, ரூம் போட்டு கேளுப்பா. உனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருந்தால் கேளு. டாக்டர் சொல்லிட்டாரு 4th ஸ்டேஜ் கேன்சரு. எப்படி என் கணவனை இழந்துட்டு நான் வாழுவேன் என்று தவித்து கொண்டிருக்கிற சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பின அதே வல்லமையை உன் புருஷன் மேலே நீ கட்டவிழ்க்க முடியுமே. கடைசி கேன்சர் வைரஸோ அழிந்து போய் என்று உன்னால கட்டளை கொடுக்க முடியுமா? முடியாதா? இயேசு என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். இந்த கேன்சர் வியாதியை போக்குறதற்கு உன்னுடைய நாவில் பவர் இல்லையா? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அசாதாரணமான வாழ்க்கை வாழுவீர்கள். தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். எனக்கு பிரியமான தேவர்களே, உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.